ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்ரூட், கேரட், ஆனியன், மட்டன் மசாலா தூள், கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இல்லாமல் அதை விட கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி 3 விரலை வச்சு நல்லா தட்டி விடலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு மெதுவாக தட்டி விடுங்க. அடிக்கடி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே எல்லாம் நல்லா வேகும். நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். இதே மாதிரி இன்னொன்று போட்டுடலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி மறுபடியும் தட்டி விட்டுறலாம். ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வெஜிடபிள் கோதுமை ரொட்டி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி எடுத்துக்கிறேன். தக்காளி சட்னி இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.